ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ இப்படிதான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அதுல நீங்க பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க. அப்புறம் ஸ்கேன் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? growth எல்லாம் நல்லா இருக்கா? இருக்கு, சரியா இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுங்களா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருமா பூமி, அவங்க குடுக்கற மாத்திரை டானிக்கு எல்லாத்தையும் தவறாம சாப்பிடணும்னு. அப்பதான் பேபி growth நல்லா இருக்கும். புரியுதா? அப்ப நீங்க கண்டிப்பா வந்துடணும். வந்துருவேன், கண்டிப்பா வருவேன். அன்னைக்குதான் வீட்ல ஃபங்க்ஷன் ஆச்சு. என்ன ஃபங்க்ஷன்? அதான் தீர்த்தம் குடுக்கிற ஃபங்க்ஷன். வாங்க. பொம்மி, ஐயோ, என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? சாரிங்க, விஷயம் தெரியாம நாங்க கேட்டுட்டோம். அதனால என்ன, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். அப்போ நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. மாமா, அஞ்சல, அவங்களுக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவங்க பேசி முடிச்சுட்டு வரட்டும். வா, சரிங்க, நாம போவோம். வாங்க. பூமி, அது வந்து நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அவங்க சொன்னது உண்மையா இல்லையா? உண்மைதான் பூமி. ஆனா பூமி, 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 என்ன பூமி இது? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ பாட்டுக்கு ரோட்டுக்கு வந்துட்ட. என்னால உங்க எல்லாருக்கும் தொல்லையா இருக்குல்ல. என்கிட்ட எல்லாத்தையுமே மறைக்கிறீங்கல்ல. இதெல்லாம் தெரிய வரும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நமக்குள்ள கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆச்சே, குழந்தைங்கிற விஷயம் நமக்குள்ள ஏன் இல்லைன்னு நானும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் அந்த போட்டோல ஒரு குழந்தையோட என்ன பார்த்ததும் எனக்குள்ள என்னென்னமோ ஒரு உணர்வு. அவங்க வந்து இப்படி சொல்லிட்டு போனதும் என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன நானே நொந்துக்கிறேன். எனக்கு எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துச்சு? எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.